அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 263வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 263வது நாளில் பல திருப்பங்கள். அதில் ஒன்று, ஹமாஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஈராக்கில் இருந்து ஹமாஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தோஹாவில் இருந்து, அதாவது கத்தருடைய தலைநகரில் இருந்து ஈராக்கில் ஒரு பகுதிக்கு மாற்றப்படுகிறது. அந்த பகுதியை இன்னும் முழுமையாக சொல்லவில்லை. அதாவது காட்டுமிராண்டித்தனமான இஸ்ரேலுடைய நிபந்தனைகளை ஒத்துக்கொண்டு ஹாஸ்டேஜஸ் என்று அழைத்து செல்லப்பட்டவர்களை விட வேண்டும், அல்லது இங்கிருந்து அலுவலகத்தை காலி செய் என்று அமெரிக்கா மிரட்ட, ஓரளவுக்கு கத்தர் நடுநிலையோடு மட்டுமல்ல பெருந்தன்மையோடு காசா பகுதி மக்களுக்கு உதவி செய்து கொண்டு இருந்தது. வேறு வழி இல்லாமல் அவர்களுடைய தலைமையகத்தை மாற்றிக்கொள்ள பணித்திருக்கிறது. அவர்களும் தலைமையகத்தை மாற்றும் பணி நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இஸ்மாயில் ஹனையாவுடைய அரசியல் பிரிவு தான் தோஹாவில் நடந்து கொண்டு இருந்தது, தலைமையகம் அமைத்திருந்தது. அது இப்பொழுது ஈராக்குக்கு மாறுகிறது. ஈராக்கிய படைகளும் ஈராக்கில் உள்ள ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸும் எங்களால் உங்களை பாதுகாக்க முடியும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். இஸ்மாயில் ஹனையா இந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது, நேற்று பீச் லைன் ரிஃப்யூஜி கேம்ப் என்று சொல்லக்கூடிய காசா கடற்கரை பகுதியில் உள்ள ஒரு அகதிகள் முகாம் மீது இஸ்ரேலிய இராணுவம் குறிவைத்து தாக்கியதில் இஸ்மாயில் ஹனையாவுடைய குடும்பத்தை சார்ந்த 12 பேர், அவருடைய சகோதரி உட்பட, நேற்று இதுதான் பெரிய அளவில் செய்திகளை ஆக்கிரமித்து கொண்டு இருந்தது. அதை பற்றி கேட்கும்போது அவர் சொன்னார், இதுவரை இறந்த 37,658 பேர் யார்? எல்லோருமே என் குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான். அவர்கள் எல்லாம் ஷஹீதுகள் என்ற வீர மரணத்தை அடைந்த ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். என் குடும்பமும் அதில் உண்டு, அனைத்தும் என் குடும்பமே என்று அறிக்கை விட்டிருக்கிறார். இது போன்ற அதிர்ச்சிகளை தந்து எங்களை காம்ப்ரமைஸ் பண்ண, சமரசம் செய்து கொள்ள இஸ்ரேல் விரும்பினால் அது நடக்காது. இவர்கள் சிந்துகின்ற இரத்தம் நாங்கள் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்பதை உரக்க முழங்குகிறது என சொல்லியிருக்கிறார். அவர் ஏற்கனவே 62 பேரை தன்னுடைய குடும்பத்தில் இழந்தார், பேரப்பிள்ளைகளை இழந்தார், மகன்களையும் மகள்களையும் இழந்தார். மொத்தமாக இதுவரைக்கும் கிடைத்த கணக்குப்படி 84 பேர் அவருடைய குடும்பத்தில் ஷஹீதாகி இருக்கிறார்கள். கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இஸ்மாயில் ஹனையா ஒரு முக்கியமான தலைவர் தான். அதற்காக அவருடைய குடும்பத்தை எங்கேயும் கொண்டு ஒளித்து வைக்கவில்லை. அவர்கள் நினைத்திருந்தால் டனலுக்குள்ளால் வைத்து, சுரங்கப்பாதைக்குள்ளால் வைத்து பாதுகாத்து இருக்கலாம். மக்களோடு மக்களாக வாழுங்கள், மக்களுக்கு என்ன நேருகிறதோ அது உங்களுக்கு நேரட்டும் என்று தான் விட்டிருக்கிறார். அடுக்கடுக்காக ஒரு 100 பேரை, ஏறத்தாழ 100 பேரை இறந்துவிட்டு நெஞ்சுரத்தோடு நிமிர்ந்து நிற்கின்ற நெஞ்சுரத்தை அவர்களுக்கு இறைவன் வழங்கி இருக்கிறார். அந்த வீர மரணம் அடைந்தவர்களுக்கு நல்ல சொர்க்கம் உறுதியாக்கப்பட்டு விட்டது என்பது போன்ற இந்த ஆறுதல்கள் அவர்களை மேலும் களத்தில் உறுதியோடும் இன்னும் வேகமாகவும் பயணிக்க செய்கிறது. அடுத்தது, இஸ்ரேலில் 2 மர்மத்தி, இரண்டுமே பைத்துல் மக்தஸ் ஏரியா என்று சொல்லக்கூடிய அல் குத்ஸ் பகுதியில் நடந்திருக்கிறது. அதை ஆக்குபைடு ஜெருசலம், ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம் என்று சொல்வார்கள். அதில் ஆஃபிட் மிலிட்டரி பேஸ், அது சாதாரண தீயா இருந்தால் சந்தேகம் வந்திருக்காது. அது ஆஃபிட் என்ற இஸ்ரேலிய இராணுவத்தின் தளத்தில் பிடித்த தீ இன்னும் அணைக்க முடியாமல் திணறிக் கொண்டு இருக்கிறார்கள். 12 முதல் 15 தீயணைப்பு படைகள் அந்த தீயை அணைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றன. அதே ஏக காலத்தில் இசாவியா என்ற நார்த் ஈஸ்ட் ஆஃப் ஜெருசலம், ஆக்குபைடு ஜெருசலம் என்று சொல்கிறார்கள். அதாவது தென்மேற்கு ஜெருசலத்தில் ஒரு இராணுவ முகாம் தாக்கப்பட்டு இருக்கிறது. அதிலேயும் தீ எறிந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலிய படைகள் தாக்கு பிடிக்காமல் திரும்ப போய் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மீண்டும் அதிகமான படைகளை அழைத்து வர சென்றிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள்.
குறிப்பாக காசா பகுதிக்கு நாங்கள் சண்டையிட வரமாட்டோம் என்று நூற்றுக்கணக்கான ரிசர்வ் ஃபோர்ஸ் என்று சொல்லுவோம் அல்லவா, அவர்கள் வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இதனால் ஒரு சிப்பாய் கழகத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார்கள் என்று நத்தியான்ஹுடைய மனைவி சாரா நத்தியான்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார். இங்க உள்ள இராணுவம், இங்க உள்ள உளவுத்துறை எல்லாம் என்னுடைய கணவருக்கு எதிராக அவரை ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்கு ஒரு சிப்பாய் கழகத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றன, ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார். இதையே யார் நத்தியான்ஹு, அவர் இப்பொழுது இஸ்ரேலில் இருந்து தப்பி மியான்மி அமெரிக்காவினுடைய கடற்கரை பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரும் சொல்லியிருக்கிறார், சின்பத்தும் இவர்களும் அக்டோபர் 7 என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் அன்றும் என் தந்தையை கைவிட்டார்கள். இப்பொழுது அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு உளவுத்துறை ஆகிய சின்பத்தும் மொசாதும் பயங்கரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன என்று அறிக்கை விட்டிருக்கிறார். நேற்று நான் மிக விளக்கமாகவே சொன்னேன், நான் ரஃபாவில் இருந்தும் காசாவில் இருந்தும் வைண்டிங் அப் ஆபரேஷன்ஸ் என்று, அதாவது அங்கிருந்து சுருட்டி கொண்டு வெளியே வரப்போகிறேன் என்று சொல்லும்போது இயல்பாகவே ஒரு கேள்வி எழும். நீ இதை ஒரு ட்ரூஸ் வழியா, ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் வழியா ஹாஸ்டேஜஸை, அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்டிருக்கலாம். அதை செய்யவில்லை. இப்பொழுது அடி வாங்கி தாங்க முடியாமல் வருவதற்கு இங்கே இழந்த உயிர்களும் அங்கே இழந்த அப்பாவிகளுடைய உயிர்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இதையெல்லாம் இதுக்கு மேலே நார்த்து, கோலான் ஹைட்ஸு, இப்படி எல்லாமே சீரழிந்து கிடக்கும்போது, பொருளாதாரம் எல்லா இடத்திலும் அடி வாங்கி கிடக்கும்போது என்னால் முடியலை, நான் திரும்ப வரேன்னு வந்தால் இப்போ காசாவுக்கு போக மாட்டேன்னா, எந்த பகுதிக்கு நாங்கள் போருக்கு வரமாட்டோம், குறிப்பாக காசா பகுதிக்கு வரமாட்டோன்னு உன்னுடைய இராணுவம் சொல்லிவிட்டது. கேலண்டு வெளிநாட்டில் சுற்றிட்டு இருக்காரு, யார், யுத்த அமைச்சர், அதாவது பாதுகாப்பு அமைச்சர். அவர் அங்கே இருந்து இஸ்ரேலுக்கு நீ லெபனானு அது இது, இன்னைக்கு பொறுமை இழக்கிற நாள் லெபனானோட, அந்த லெபனானு அது இது யுத்தம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நீ அழிஞ்சு போயிடுவ, அதனால் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து விடு என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பெரிய இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் போராளிகள் குழுக்கள். அவர்கள் எப்படி அதை ஒத்துக்கொள்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனாலும் முழுமையாக காசாவில் இருந்து வெளியே வருவோம், ஹியூமானிட்டேரியன் எய்ட் என்று சொல்லக்கூடிய மனித உபகரணங்கள், உதவிகள் வந்து சேரும் என்ற உத்தரவாதங்கள் இருந்தால் அதை அவர்கள் ஒத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது, இந்த மிதவை துறைமுகம் இருக்கிறது அல்லவா, அதுக்கு திரும்ப உயிர் தந்து அமெரிக்காவினுடைய இராணுவத்தினர் அங்கே உணவுப் பொருட்களை தருகிறார்களாம். இந்த உணவுப் பொருட்களை அமெரிக்க இராணுவத்தினர் தருவதன் மேல் ஐயப்பாடு இருக்கிறது என்று போராளிகள் குழுக்களும், அங்கே உதவிகளை கொண்டு மக்களுக்கு சேர்க்கின்ற யுனைடெட் நேஷன்ஸ் சேர்ந்த அந்த ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி என்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பன்னாட்டு குழுமம், இன்னும் இது போன்ற சர்வதேச நிறுவனங்கள் உன்னுடைய உணவுப் பொருட்களை நாங்கள் இந்த அப்பாவிகளுக்கு கொண்டு சேர்க்கிறோம் என்ற அளவில் நீ இராணுவத்தை கொண்டு இங்கே என்ன செய்ய போகிறாய்? சுருக்கமாக சொன்னால், இஸ்ரேலை தோல்வியை முழுமையடைய விடாமல் தடுப்பதற்கு ஒருவேளை இந்த அமெரிக்க இராணுவத்தினர் எல்லாம் மெஷின் கன்னோட வரான், சாப்பாடு கொடுக்க போகிறோம், மெஷின் கன்னோட போகிறானா. அப்போ அந்த மெஷின் ஆயுதத்தோடு நீ இங்கே வருகிறாய், கொஞ்சம் உணவு பொட்டலத்தை கொண்டு ஊரை ஏமாத்தலான்னு பார்க்காத. அதனால் சர்வதேச நிறுவனங்கள் நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ரிலீஃப் மெட்டீரியல், நிவாரணப் பொருட்களை நாங்கள் தொடமாட்டோம், பாதுகாப்புக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஏமாற்று வேலையாக அல்லது திரும்பியும் ஒரு பெரிய ஆபரேஷன் வழியாக சில ஹாஸ்டேஜை அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்பதற்கான வழியா என்று தெரியவில்லை. இது நம்மளுடைய கணிப்பு. ஆகவே என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல இஸ்ரேல் இன்னொரு வேலையை செய்கிறது. ரஃபா கிராசிங் பாலஸ்தீனத்துக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது. அந்த பக்கம் ஒரு உரிமையை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அதை எகிப்து கொண்டாட வேண்டும். ஆனால் இவர்கள் இந்த ரஃபா வாயலை அடைத்து விட்டு பிலாடெல்பியா ஆக்சிஸில் டேவிட் காரிடர் என்று திறந்திருக்கிறார்கள். அது வழியாக இப்போ வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு போகக்கூடிய பாலஸ்தீன மக்கள் போகலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதை போராளிகள் குழுக்கள் ஏதோ உதவி செய்கிறோம் என்ற போர்வையில் எங்களுக்கு சொந்தமான ரஃபா திறப்பை வாயிலை இவர்கள் மறுக்கிறார்கள், நாங்கள் அதை விடமாட்டோம். இப்போ பிலாடெல்பியாவில் டேவிட் காரிடர் போட்டிருப்பது எகிப்திற்கு சொந்தமான இடம். ஆகவே எகிப்து அதை கையில் எடுத்து இஸ்ரேலர்களை அங்கிருந்து விரட்டணும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது,
வழக்கம் போல நேற்று ரஃபாவில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் நிறைய ஆக்கிரமிப்பு படைகள், அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள், காயம்பட்டு இருக்கிறார்கள். ஹெலிகாப்டர்கள் வந்து அவற்றை எடுத்து சென்றிருக்கின்றன. அடுத்தது ரஷ்யா ஒரு வேலையை செய்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், எங்களை சார்ந்த ரஷ்யாவை சேர்ந்த இஸ்ரேலிய யூதர்களை நீங்கள் அழைத்து சென்றிருக்கிறீர்கள், அவர்களை விட்டுவிடுங்கள் என்று. அதற்கு ஹமாஸோடைய துணை அரசியல் பிரிவு தலைவர் அபு மர்சூக், இவர்தான் நம்மளுடைய துணை முன்னாள் துணை ஜனாதிபதி அன்சாரிடம் ஒரு பேட்டியை கொடுத்து அவர் ஹிந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருந்ததை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். இந்த அபு மர்சூக் சொல்லி இருக்கிறார், எப்படியும் அவர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வருவார்கள், ஏனால் முழுமையாக தோற்று விட்டார்கள். அப்படி ஒப்பந்தத்துக்கு வந்தால் முதலில் நாங்கள் வெளியிடுவது உங்களுடைய ஆட்களாகத்தான் இருக்கும் என்று உறுதி அளித்து இருக்கிறார். இப்போ ஐக்கிய நாடுகள் சபை வந்து இப்போவும் வார் கிரைம்ஸ் எங்கள் வெஸ்ட் பேங்கிலேயும் மேற்கு கரையிலையும் காசாவிலும் நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது. அதனால் எந்த புண்ணியமும் கிடையாது. ஒரு குழந்தையை கூட அதனால் இதுவரைக்கும் காப்பாற்ற முடியவில்லை. அடுத்தது, ரஃபால இறங்கின இஸ்ரேலிய இராணுவம் திரும்பி போகும்போது கையில் கிடைச்சதெல்லாம் எரிச்சிட்டு போயிருக்கு. அதன் பிறகு போராளிகள் குழுக்கள் இறங்கி தாக்கிய பிறகுதான் அவர்கள் அங்கிருந்து ஓடி இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு இந்த ஹெர்மோன் டோம் என்று சொல்லக்கூடிய ட்ரோன் என்று சொல்லக்கூடிய ஹெர்மோன் டோம் 900 பலது இஸ்ரேலில் இருந்து காசா பகுதிக்குள் நுழைந்திருக்கின்றன. அவற்றை போராளிகள் குழு இஸ்லாமிக் ஜிஹாதும் அல்குஸ் பிரிகேட்ஸும் சாரா அல்குஸ் பிரிகேடுமாக கைது செய்ததாக அவர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். அவற்றை காட்டவும் செய்கிறார்கள். அதுக்கு பிறகு ஒரு பெரிய சண்டை வெஸ்ட் பேங்கில் நடந்திருக்கு. நான் ஈஸ்ட் ஜெருசலத்தை சொன்னேன். அதில் வந்து இராணுவம் திரும்ப போயிட்டு அங்கேருந்து இராணுவத்தை அழைச்சி வரலாம், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் நாங்கள் அந்த பகுதிக்கு வரமாட்டோன்னு சொல்கிறாங்க. வரமாட்டேன்னு சொல்லிவிட்டார்கள் என்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் மறுத்து விட்டார்கள் என்ற செய்தியும் வருகிறது. ஆனால் நேற்று கில்கிலா என்ற ஏரியாவில் துக்காரம் என்ற ஏரியாவிலும் துல்கிராம் என்ற ஏரியாவிலும் பயங்கர சண்டை. அதில் நிறைய இந்த முஜாஹிதுகள் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே போல் இராணுவத்தினர் பின்னங்கால் பிறகு வர ஓடி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர். ஆக அதுக்கு பிறகு இஸ்ரேலில் ஒரு பெரிய குழப்பம் திரும்பியும் ஆரம்பிச்சுட்டு அங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான, இன்னும் சொல்ல போனால் உண்மையிலே லட்சக்கணக்கான மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். நத்தியான்கு வெளியே போ, தோல்வியை ஒத்துக்கள், போர் நிறுத்தத்துக்கு கையெழுத்து போடு, ஹாஸ்டேஜஸ் என்று அழைத்து செல்லப்பட்டவர்களை அழைத்து வா என்று. இதுக்கு மேலே நேற்று சுப்ரீம் கோர்ட்டு, அதாவது இஸ்ரேலுடைய சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூ இருக்கிறாங்களா, பழமைவாத ஜூ யூதர்கள், ஹெரிடிங், அவர்கள் யூதர்களுக்கு ஒரு நாடு கூடாது, அதனால் இந்த யுத்தம் கூடாது, அதனால் நாங்கள் யுத்தத்தில் சேர மாட்டோம்னு இருந்தாங்க. அவங்க கம்பல்சரியாக இந்த இராணுவ பயிற்சியை எடுத்துகிட்டு யுத்தத்துக்கு போகணும்னு நேற்று சுப்ரீம் கோர்ட்டு ஏக மனதாக ஒரே அடியாக தீர்ப்பு கொடுத்து விட்டது. அவர்கள் அந்த தீர்ப்புக்கு எதிராக போராடுகிறார்கள். கையும் அவர்களை செத்த பிணங்களை தூக்குவது போல தூக்கி கொண்டு செல்வதையும் பார்க்கிறோம். ஆக இன்னொரு புதிய ஹெட்டேக் ஆரம்பிச்சிருக்குது. இந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு ஒரு பெரிய பின்னுளைவை அங்கே ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க நிறைய பேர் இஸ்ரேலில் இருந்து வெளியில் போயிட்டாங்க, திரும்ப இஸ்ரேலுக்கு வரமாட்டாங்க. அப்போ ஒரு 10% இஸ்ரேலோட 10%க்கு மேலே ஒரு 15% இஸ்ரேலிய பாப்புலேஷன் மக்கள் தொகை குறைந்து விட்டது. ஏனென்றால் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள். இதில் அடுத்தது நம்ம வழக்கமாக பார்க்குற ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் நாகல் கரிசான் ஏரியாவில் இருந்த 91வது படைப்பிரிவை தாக்கி முற்றாக அழித்திருக்கிறார்கள். அடுத்தது இஸ்ரேலிய இராணுவத்தினரும் இராணுவத்தினர் பணியாற்றுகின்ற அதிகாரிகளும் தங்கியிருந்த ஒரு இடத்தை தான் இந்த நாகல் காரிசம் என்ற ஏரியாவில் தாக்கி இருக்கிறார்கள். அங்கே இஸ்ரேல் வந்து சேதாரம் எதுவும் இல்லைன்னு சொல்லுது. ஆனால் அவர்கள் குடியிருந்த பில்டிங்கெல்லாம் இடித்து போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் குடியிருந்ததும் தாக்குதல் நடந்ததும் அதிகாலை. ஆக அதில் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டது தான் என்று இஸ்ரேலிய மீடியாக்கள் சொல்லுகின்றன. அடுத்தது பியாட் பில்டா, பிஸ்கத் ரிசா, அல் ரம்தா போன்ற இடங்களை பயங்கரமாக தாக்கியிருக்கிறார்கள். லெபனானுடைய பார்டரில் நேற்று பயங்கரமாக தாக்குதல் நடத்தி அங்கிருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை விரட்டி இருக்கிறார்கள்.
அதே மாதிரி ஈஸ்டர்ன் செக்டார் என்று சொல்லக்கூடிய கிழக்கு பகுதியில் மனாரா, மார்காலியத், அல் சமோகா இந்த 3 இடங்களில் தாக்கியதில் தீ எரிந்து கொண்டு இருக்கிறது. அதே போல மெரோன் அல் டவுன் என்பதை வெஸ்டர்ன் செக்டார் மேற்கு பகுதியில் தாக்கி இருக்கிறார்கள். இப்போ நேற்றும் ஒரு 50 தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கிறது. அதில் பல சேதாரங்கள் உண்டு என்று ஹிஸ்புல்லாவும், சேதாரங்களே இல்லை என்று இஸ்ரேலும் சொல்லுகிறது. இஸ்ரேல் எதிர்த்தாக்குதல் ஒன்று நடத்தி இருக்கிறது சில கிராம பகுதிகளில். அதனால் இஸ்ரேலும் எந்த கேஷுவாலிட்டி இருந்ததாக சொல்லலை, எந்த பாதிப்பு இருந்ததாக சொல்லலை. அதுபோல ஹிஸ்புல்லாவும் பாதிப்புகள் இருந்ததாக சொல்லவில்லை. ஹவுத்தீஸும் ஈராக்கில் உள்ள இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸும் நேற்று ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அது 2 ஏரியாவில் நடந்திருக்கு. ஒன்று ஹைஃபா, இஸ்ரேலில் உள்ள துறைமுகம், அதுக்கு பக்கத்தில் உள்ள மிலிட்டரி பேஸ், ஏர் பேஸ், அதாவது விமானத்தளம், இராணுவத்தளம், இவற்றை தாக்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஏமனுடைய ரெசிஸ்டன்ஸோட இது ஈராக்கி இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்து கோலான் ஹைட்ஸை பெரிய அளவில் தாக்கி இருக்கிறார்கள். இப்போ 1967 யுத்தத்தில் கைப்பற்றப்பட்ட கோலான் ஹைட்ஸு ஏகதேசம் இஸ்ரேலு கையில் இருந்து போய்விட்டது என்றுதான் தெரிகிறது. எப்படி நார்தர்ன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேல் அல்லது லெபனான் பார்டரில் அறவே கவனம் செலுத்தாமல் காசாவில் பெரிய பெரிய பூச்சாண்டிகளை காட்டி ரஃபாவுக்கு போகிறத ஒரு பெரிய பில்டப் கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் ரஃபாலையும் அடியை வாங்கி கொண்டு அது வரைக்கும் நத்தியானுக்கு பின்வாங்குவேன்னு சொல்லலை. இப்போ நத்தியானுவே முன் வந்து நான் பின்வாங்குவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது போய்விட்டது. அடுத்தது ஹவுத்தீஸு MSC சாரா 5 என்ற இஸ்ரேலிய கப்பலை தாக்கி இருக்கிறது. அது தாக்குனதை நாங்கள் ஒரு புது மிசிலை பயன்படுத்தினோம். அந்த புது மிசில் எப்படி வேலை செய்யுன்னு பார்த்தா அது நன்றாகவே வேலை செய்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பதிலாக அமெரிக்காவும் ஆங்கில படைகளும் சேர்ந்து ஹவுத்தீஸினுடைய பல இடங்களை தாக்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்தை நம்ம அதை சொன்னோம். இனி அமெரிக்க தளங்களும் அவனுடைய தாக்குதல்களும் ஏமன் மீது அதிகமாக விழும் என்று அதை எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் இப்பொழுது தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். இதில் இன்னொன்று என்னவென்று சொன்னால், ஆயுதங்கள் தாங்கிய ஒரு கப்பல் மொரோக்காவினுடைய போர்ட்டுக்கு, அதாவது துறைமுகத்துக்கு போயிருக்கிறது. அதை மொரோக்காவில் இருக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, மொரோக்கன் சாலிடாரிட்டி மூவ்மெண்ட் வித் பாலஸ்தீனியன் அண்ட் எகென்ஸ்ட் நார்மலைசேஷன். இந்த 2வது வார்த்தை ரொம்ப முக்கியம். பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் அதே நேரத்தில் மொரோக்கோவும் இஸ்ரேலும் நார்மலைசேஷன், அதாவது உறவுகளை சுமூகப்படுத்திக் கொள்வதற்கு எதிராகவும் அங்கே ஒரு இயக்கம் பர்மனண்டாக வேலை செய்துட்டு இருக்கு. ஆனால் தாங்கியாக் என்ற அங்கே உள்ள துறைமுகத்தில் வந்து இருக்கக்கூடிய கப்பலை உடனே வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இல்லையேல் ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் தொடக்குவோம் என்று இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது சைப்ரஸ் கையங்கலவகமாக மாட்டிக்கொண்டது. சைப்ரஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, எங்கள் இஸ்ரேல் சைப்ரஸில் வச்சிருக்கக்கூடிய பேஸ் தளங்கள், அதாவது பேஸு ரொம்ப வருஷமாக இருக்குது. அதனால் நாங்கள் அதை உடனே ரிமூவ் பண்ண முடியாது, உடனே அகற்றிவிட முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். துருக்கி என்ன செய்திருக்குன்னா, நீ உடனே அகற்றி ஆக வேண்டும், இல்லை என்று சொன்னால் தாக்கப்படுவீர் ஒரு யுத்தம் வந்தால் என்று அது எச்சரித்திருக்கிறது. அடுத்தது ஈரானில் நாளை கழித்து, அதாவது 28ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. அதில் யார் தலைவராக வருவார், பிரசிடெண்டாக வருவார் என்பது மிக ஆவலோடு கவனிக்கப்படுகிறது. நாங்கள் எங்களுடைய வேர்கள் பதிப்பகத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம். அதாவது துனிசியாவை உலுக்கிய இஸ்லாமிய இயக்கம்னு. அதனுடைய ராஷித் கன்னௌசி இவருடைய வாழ்நாளில் இவர் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார் என்பதற்காக பல முறை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டவர். ஆனாலும் இப்பொழுதும் மிக லாவகமாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உடல்நிலை நலிந்து வருவதால் உலகத்தில் உள்ள இஸ்லாமிய இயக்கங்களும் முஸ்லிம் நாடுகளில் உள்ள அரசாங்கங்களும் அவரை உடனே வெளியே விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் வெளியிட்டுள்ள துனிசியாவை உலுக்கிய இஸ்லாமிய இயக்கம் என்ற நூலை நீங்கள் படிக்கலாம். ஆக இந்த யுத்தம் சுலுவாக இருக்கு. ரஃபாவிலும் காசாவிலும் நேற்று 32 பேர் குண்டு போடுவதும், அப்பாவிகளை கொலை செய்வதும், அப்பாவிகளுடைய புற்பூண்டுகளை, அப்பாவிகளில் இருக்கக்கூடிய வீடுகளையும் கட்டடங்களையும் இடிப்பதையும், ஆஸ்பத்திரி மேலே குண்டு போடுவதையும்
இஸ்ரேலை இன்னும் நிறுத்தவில்லை. ஆனால் இஸ்ரேலிய இராணுவமும் போய் சாக மாட்டேன்டாங்க காசால, போராளிகளும் விடவில்லை. அதனால் இந்த யுத்தம் ஓய்ந்திருக்கிறது, ஆனால் தொடரும் என்று நத்தன்யாகு சொல்லியிருக்கிறார். அதற்குள்ளால் அங்கு ஒரு சிப்பாய் கழகம் வரும் என எல்லோரும் கணிக்கிறார்கள். பொறுத்திருங்கள், கிடைக்கும் தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாய்ஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.